மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஸோ சிம்பிளா அந்த படத்தோட பிளாட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து வெளிவந்த முத்துப்புரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா காதல் கதை, ஒரு முக்கோண காதல் கதை தான். நம்ம ரஜினிகாந்த் சார், மீனா மேடம், சரத்பாபு சார். இல்லை, சரத்பாபு சார் மீனாவை லவ் பண்ணுவாங்க, மீனா மேடம் ரஜினி சாரை லவ் பண்ணுவாங்க, ரஜினி சார் வந்து சரத்பாபு சார் லவ் பண்ணுவாங்க. அதில் கிடையாது, ரஜினி சார் வந்து மீனா மேடம் தான் லவ் பண்ணுவாங்க. பட் சரத்பாபு சார் என்ன நினைப்பாரு, சரத்பாபு சார் மீனாவை ரஜினி டார்ச்சர் பண்ணி அவர் லவ் பண்ண வைக்கிறாருன்னு நினைப்பாரு. அவரோட தாட். ஸ்லீப்பிங்ல இதே பிளாட் தான். பட் இங்க சரத்பாபு தான் ஹீரோ, ரஜினி சார் தான் வில்லன். பாஸ்கர் அவர்கள் ஒரு யூடியூப்ல நிறைய இடத்துல வந்து அவரோட ஹியூமரை தான் நிறைய பார்த்துருப்பாங்க. அந்த சைடு தான் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் சீரீஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அவரோட எமோஷன்ஸ் நிறைய பார்க்கல, அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல நம்ம பார்க்கறது. பட் இந்த படத்துல அந்த மாதிரி எமோஷன்ஸுமே நிறைய இடத்துல இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ படம், டெபியூ ஹீரோ, அவர்கிட்ட இருந்து இந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, ஃபாரஸ்ட் சொன்ன அந்த ரஜினி சார் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயன், பிக் பாஸ் வந்து போனார்ல, அவர் தான். அவர் நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஒரு முக்கோண காதல் கதையில இந்த இடத்துல வர எப்பவுமே வந்து கொஞ்சம் சட்டிலாக டவுன் பிளே பண்ணி அப்புறம் ஃபைனலாக ஒரு ரிவில்லாம் வரும்ல, அதே தான். அதே அவரோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓவராலாக அந்த படத்தில் சொல்ல வைத்த மதம்ன்றது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு நம்ம வந்து ஜோனர் பிரிச்சாலுமே இங்கே ரொமான்ஸும் கம்மியாக தான் இருக்குது, காமெடியும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ புதுசாக பிளாட்டான்னு கேட்டிங்கன்னா புது பிளாட்டும் இல்லை. சரி, அதை ஸ்க்ரீன் பிளேல டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ டெபியூ மூவி இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பாயிண்ட். ஸோ ஓவராலாக இந்த படம் எனக்கு எந்த அளவுக்கு மஜாவாக எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் 100க்கு வந்து ஒரு 60 கொடுப்பேன்.